ஒரு பெற்றோரோ இல்ல முதியவரோ அவங்களுடைய சொத்தை அவங்க மகனுக்கோ மகளுக்கோ பாசத்தின் அடிப்படையில எழுதி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அவங்கள பராமரிக்கலன்னா அவங்களுக்கு என்ன பரிகாரம் இருக்கு? அந்த சொத்தை எழுதி கொடுக்குறாங்கன்னும் பொழுது அதை எப்படி கேன்சல் பண்ணுவாங்க, எதன் அடிப்படையில் அதை ரத்து செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது மோசடியாக எழுதி வாங்கப்பட்டது இல்ல மிரட்டி எழுதி வாங்கப்பட்டதுன்ற மாதிரி கருதப்பட்டு அதை யூனிலேட்ரலாக கேன்சல் பண்ணலாம். இருப்பிடம் கூட காசு கூட கொடுக்காம எந்த விதத்திலையும் உதவி செய்யாம மொத்தமா கைவிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி மொத்தமாக கைவிடுற அந்த மகனுக்கோ மகளுக்கோ 3 மாதங்கள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்படுது. இல்லைன்னா 5000 வரைக்கும் பெனால்ட்டி இம்போஸ் பண்றாங்க. இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து கூட கொடுக்கலாம். பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோர் மற்றும் முதியோர்களுக்கான சட்ட பாதுகாப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். போன பதிவுல பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 கீழ் பராமரிப்பு தொகையை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பத்தி மிகவும் தெளிவாக பேசியிருந்திருப்போம். இந்த பதிவுல ஒரு பெற்றோரோ இல்ல முதியவரோ அவங்களுடைய சொத்தை அவங்க மகனுக்கோ மகளுக்கோ பாசத்தின் அடிப்படையில எழுதி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அவங்கள பராமரிக்கலன்னா அவங்களுக்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்க்கலாம். இப்போ ஒரு பெரியவர் இருக்காரு. அவருக்கு சொந்த சம்பாத்தியத்துல வாங்கின ஒரே ஒரு வீடு மட்டும்தான் சொத்தாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பெரியவர் பாசத்தின் அடிப்படையில அவருடைய மகனுக்கோ இல்ல மகளுக்கோ அதை ஒரு தானமாகவோ செட்டில்மெண்ட்டாகவோ எழுதி வச்சிடுறாரு. இப்போ எழுதி வச்சதுக்கு அப்புறமா அந்த மகனோ இல்ல மகளோ அவங்கள ஒழுங்கா பாத்துக்கல, அதாவது அவங்களோட அடிப்படை தேவைகளுக்கோ இல்லைன்னா மருத்துவ செலவுக்கோ எதுக்குமே ஒழுங்கா பராமரிக்கல, பாத்துக்கல அப்படின்னும் பொழுது அந்த பெரியவருக்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதா அந்த பெரியவர் அவருடைய பகுதியிலேயோ இல்லைன்னா அந்த எதிர் மனுதாரர், அதாவது அவர் யாருக்கு எழுதி கொடுத்தாரோ அவங்களோட பகுதியில இருக்கிற வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துல ஒரு மனு கொடுக்கணும். இந்த மாதிரி என்னுடைய மகனுக்கு இந்த தேதியில இந்த விலாசத்துல இருக்கிற என்னுடைய சொத்தை எழுதி கொடுத்தேன் செட்டில்மெண்ட்டாக, அதை வாங்கினதுக்கு அப்புறம் அவன் என்ன பாத்துக்கல, அதனால இதை கேன்சல் பண்ணுங்க, அதாவது யூனிலேட்ரல் கேன்சலேஷன் சொல்லுவாங்க. அவராக போய் கூட அதை ரத்து செய்யலாம், எழுதி கொடுத்து அந்த ஆவணத்தையே ரத்து செய்யறதுக்கு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும் பொழுது அந்த வருவாய் கோட்டாட்சியர் இரு தரப்பினரையும் அழைச்சு விசாரணை செஞ்சு அதன் அடிப்படையில தீர்ப்பு வழங்குவாரு. அந்த வருவாய் கோட்டாட்சியருக்கு அவர் எழுதி கொடுத்த அந்த ஆவணத்தை ரத்து செய்யற அளவுக்கு உரிமைகள் இருக்கு. இதுல இருந்து இவங்க மேல்முறையீடு போனாலும் டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட், அதாவது அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் போகணும். இந்த சட்டத்தின் கீழ் பிரிவு 23ல பாத்தீங்கன்னா, ஒரு வயது முதிர்ந்த பெற்றோரோ இல்ல ஒரு முதியவரோ அவருடைய சொத்தை ஒரு தானமாகவோ இல்ல செட்டில்மெண்ட்டாகவோ அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ எழுதி கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் அவங்க இவங்களை பாத்துக்கல அப்படின்னும் பொழுது அதை கேன்சல் செய்யறதுக்கு ரத்து செய்யறதுக்கு போய் கேட்கலாம் வருவாய் கோட்டாட்சியர் கிட்ட அப்படிங்கிற உரிமையை வழங்குறாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் அந்த செட்டில்மெண்ட் எழுதும் பொழுதோ இல்லைன்னா அந்த தான பத்திரம் எழுதும் பொழுதோ ஒரு கண்டிஷன் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அது என்ன கண்டிஷன்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன வாழ்நாள் முழுவதும் பாத்துக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க, அதன் அடிப்படையில தான் நான் என்னுடைய சொத்தை இவங்களுக்கு தானமாகவோ செட்டில்மெண்ட்டாகவோ கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வரியை மென்ஷன் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ ஏராளமான கேசஸ்ல, உதாரணத்துக்கு 2025ல ஊர்மிளா தீக்ஷித் வெர்சஸ் சுனில் சரண் தீக்ஷித், இந்த மாதிரி ஏராளமான கேசஸ்ல உச்சநீதிமன்றமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு நிபந்தனையும் போடாம இவங்க ஒரு செட்டில்மெண்ட்டோ தானமாகவோ கொடுத்ததை கூட ஒரு ஆர்டிஓ நினைச்சாருன்னா யூனிலேட்ரலா கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெற்றோரோ இல்ல முதியவரோ நிபந்தனை இல்லாமையோ இல்ல நிபந்தனை போட்டோ ஒரு தானமாகவோ இல்ல செட்டில்மெண்ட்டாகவோ அவங்க மகனுக்கோ மகளுக்கோ அந்த சொத்தை எழுதி கொடுக்குறாங்கன்னும் பொழுது அதை எப்படி கேன்சல் பண்ணுவாங்க, எதன் அடிப்படையில் அதை ரத்து செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது மோசடியாக எழுதி வாங்கப்பட்டது இல்ல மிரட்டி எழுதி வாங்கப்பட்டதுன்ற மாதிரி கருதப்பட்டு அதை யூனிலேட்ரலாக கேன்சல் பண்ணலாம். அதற்கான பவர் ஆர்டிஓ கிட்ட இருக்கு. இதே சட்டத்துல பிரிவு 24 கீழ் ஒரு மகனோ இல்ல மகளோ அவங்களுடைய பெற்றோரை அப்படியே மொத்தமா கைவிட்டுட்டு அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை தேவைகளும் கொடுக்காம எந்த விதமான மருத்துவ செலவுக்கும் இருப்பிடம் கூட காசு கூட கொடுக்காம எந்த விதத்திலையும் உதவி செய்யாம மொத்தமா கைவிடுறாங்க இல்லையா, இவங்களுக்கான தண்டனையை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி மொத்தமாக கைவிடுற அந்த மகனுக்கோ மகளுக்கோ 3 மாதங்கள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்படுது. இல்லைன்னா 5000 வரைக்கும் பெனால்ட்டி இம்போஸ் பண்றாங்க. இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து கூட கொடுக்கலாம். பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் ஆலோசனை வழங்குறதுக்காக ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்கு. 14567 அப்படிங்கிற நம்பர் தான் அது. இந்த நம்பர் இந்தியா முழுக்க இருக்கிற டோல் ஃப்ரீ நம்பர். காலையில் 8 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இது செயல்பாட்டில் இருக்கும். இதனை அணுகுறதன் மூலமா அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு ஆலோசனைகள் வழங்கப்படும்.
இதேபோல் யாராவது பெற்றோர்களோ முதியோர்களோ பாதிக்கப்பட்டிருந்தா சட்ட வழிமுறைகளை பின்பற்றி நிவாரணம் பெறலாம். இந்த சட்டத்தை பற்றி உங்களுக்கு ஏதேனும் கருத்துகளோ சந்தேகங்களோ இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதுக்கு பதிலளிக்க நாங்க ஆவலாக இருக்கோம். நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.